அந்த வேலையில ஒரு மிக சிறந்தவராக இருக்கிறாரு, ரொம்ப நல்லா அற்புதமா பண்ணாரு. அதான் பவுல் சொன்னார் பார்த்தீங்களா, அவன் அதன் பலனை பெறுவான். நீங்க வேலை செஞ்சா கர்த்தர் அந்த பலனை கொடுப்பாராம். ஆனா அந்த பலனை விட நீங்க வேலை செய்யற அந்த வருமானத்தை விட பெருசு யாரை நினைக்கணும்? நான். உங்களை நீங்க பெருசா நினைக்கணும், கர்த்தர் அதான் நினைக்கிறார். நீங்க வேலை செய்யும் போது வேலையிலிருந்து வருகிற பணத்தை பெருசா நினைக்கணும். அதனால நம்ம சொல்றோம், இது ஏன் உழைப்பு, என்னுடைய வேர்வை. கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ அதை பெருசா பார்க்காத. ஏன்னா அந்த வேலையில் வருகிற பணத்தை விட பெருசு நீ தான் வா, உன்னதான் நான் பெருசா பார்க்கிறேன். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில வேலை, அதனால வருகிற பலனை பெருசா பார்க்க கூடாது. நீங்க எந்த வேலை செய்யலாம், இப்ப அந்த வேலை நான் போய் செய்கிற போது அந்த வேலைனால எனக்கு மதிப்பு வருதுன்னு நினைக்க கூடாது. அதனால்தான் பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கணும், நல்ல காலேஜ், நல்ல எஜுகேஷன். அதனுடைய ஒட்டுமொத்தனுடைய நோக்கம் என்ன தெரியுங்களா? இவன் நல்லா சம்பாதிக்கணும். ஏன் படிக்க வைக்கணும்? ஏன் நல்ல காலேஜ்ல டிகிரி. அதனால்தான் சில பேரை பாருங்க, படிக்கும் போது எது நிறைய சேலரி, எது நிறைய ஹோப்ஸ் இருக்குதோ அதுதான் போய் படிப்பான். ஏன்னா அவன் என்ன சொல்றான், இப்ப அதை படிக்கும் போது அந்த வேலைக்கு நான் போனா எனக்கு மதிப்பு போடும். கர்த்தர் அப்படி சொல்லல, உன் மதிப்பு உன் வேலை இல்லை, நீ செய்கிறதுனால் அந்த வேலைக்கு ஒரு பெரிய மதிப்பாகிறது. சோ வேலை செய்யும் போது வேலை விட அதை செய்கிற நீங்க தான் பெரியவர்கள். வேதத்துல இதான் அடிப்படை. நிறைய பேர் வேலை பெருசா பேசுவாங்க. நான் எங்க வேலை செய்யறேன் பாத்தீங்களா, நான் எந்த எவ்வளவு சம்பளம் பாத்தீங்களா, நான் அந்த கம்பெனி வேலை செய்யறேன், அந்த இதுல வேலை செய்யறேன். அந்த வேலைனால நீங்க உங்க மதிப்பு வர்றதில்லை. இந்த வீடு போனீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வேலையில ஒரு பெரிய டெவலப்மெண்ட் வந்துட்டே இருக்கும். இப்ப நீங்க போய் ஒரு வேலை செய்தனால அந்த வேலைக்கு ஒரு பெரிய மதிப்பு. இயேசு ஒரு வேலை செய்தார் தெரியுங்களா? என்ன வேலை செய்தார்? யாரும் செய்ய முடியாத ஒரு லோவஸ்ட் வேலை செஞ்சார். சில இடத்துல பார்த்திருப்போம், நம்ம போகும்போது நாம் ஷூவன் செப்பலெல்லாம் விட்டு போனா அதை ஒருத்தர் கொண்டு போய் ஒரு இடத்துல வைப்பாங்க. அதுவே நம்ம என்ன பண்ணுவோம், ரொம்ப பெரிய வேலை அப்படின்னு நினைப்போம். ஆனா இயேசு செய்த வேலை என்ன தெரியுங்களா? இயேசு என்ன வேலை செய்தாரு? எல்லாருடைய சீசருடைய கால்களை கழுவினார். இயேசு வேலை என்ன செய்தாரு? சீசருடைய கால்களை. இது ரொம்ப ஹையர் வேலையா லோவர் வேலையா? எவ்வளவு லோவர்னா அவ்வளவு லோவஸ்ட் வேலை. ஒரு மனுஷனுடைய காலை கழுவது அது எவ்வளவு ஒரு லோவஸ்ட் வேலை. இயேசு அந்த வேலை செய்தார். இப்ப அந்த வேலை செய்ததுனால் நிறைய வீட்டுல எல்லாம் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இயேசு சீசர்களை கால் கழுவுற மாதிரி பிரேம் பண்ணி வீட்டுல மாட்டிருப்பாங்க. நிறைய வீட்டுல நிறைய போஸ்டர்ஸ், ஜீசஸ் வாஷிங் டிசைபிள் ஃபீட், அந்த பிக்சர் ஒரு பெருசா படமா போட்டு எல்லா வீட்லயும் இருக்கும். இப்போ அந்த லோ லெவல்ல வேலை செய்த இயேசு அவர் கால்களை கழுவினால் இப்போ அவர் மதிப்பு வந்துதா? இல்ல இயேசு அந்த வேலை செஞ்சதுனால் மதிப்பு வந்துதா? இயேசு அசீசுடைய கால்களை. அப்போ வேலையில உங்க உயர்வு இல்லை, வேலையில உங்களுடைய மதிப்பு இல்லை தான் காட்டுகிறது. அந்த பர்சன் நீங்க போய் செய்யும் போது, ஆனால் இயேசு பெரிய வேலையெல்லாம் காட்டல, ஒரு லோ லெவல் வேலை, யாருமே செய்ய முடியாத ஒரு மனுஷனுடைய காலை கழுவுகிறார். தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், அண்ட சராசரங்களை படைத்த கர்த்தர்
ஒரு மனிதனுடைய கால்களை கழுவினார். அப்ப அதை கழுவி அதை காட்டி இப்ப அந்த வேலைக்கு மதிப்பு கொடுத்தது யாருன்னா இயேசுதான். ஆனால் அவரை ஒரு பிக்சரா போட்டு பிரேம் பண்றான். அது வேதத்தில் இருக்கிறது, அதை குறித்து பேசுகிறார்கள். இது என்ன சொல்றேன்னா, இவ்வளவு நேரம் நீங்க செய்யற வேலையினால் உங்க மதிப்பு வருவதில்லை. நீங்கள் அந்த வேலை செய்வதனால் உங்களுக்கு மதிப்பை கர்த்தர் கொடுக்கிறார். அப்ப உங்க மதிப்பு நீங்க பெரிய ஐடில ஒர்க் பண்ணதுனால இல்ல, நீங்க வேலை அந்த இடத்துல செய்வதனால் உங்களுக்கு மதிப்பு. அப்ப வேலைக்கு மதிப்பு கொடுப்பது யாரு? நீங்க தான். எனக்கு 10 லட்சம் ரூபாய் சம்பளம் வருது, அந்த கம்பெனி மூலமா நான் மதிக்கிறேன் அப்படின்னு உலகத்தார் நினைக்கிறான். ஆனா பைபிள் வேதம் அப்படி போதிக்கிறது இல்ல. வேதம் தான் சொல்லுகிறது, நீ செய்வதனால அந்த வேலைக்கு மதிப்பு கொடுக்கிற, அந்த வேலை செய்வதனால் வேலைனால் உனக்கு மதிப்பு வர்றதில்லை. ஏன்னா இப்படி பார்க்கும்போது நீங்க எந்த வேலை செய்தாலும் வேலை விட பெருசா யார் பார்ப்பீங்க? உங்களை பார்ப்பீங்க. நீங்க எந்த வேலை போய் செய்யுங்க, அதை விட பெருசு யாரு? நான். இப்ப நான் இந்த வேலை செய்யறேன், அதனால எனக்கு மதிப்பு வரும் அப்படி கிடையாது. ஏன்னா இந்த வேலையை விட மதிக்கத்தக்கவன் நான் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்ததுன்னா நீங்க எந்த வேலை செஞ்சாலும் அந்த வேலையில நீங்க சக்சஸ் ஆவீங்க. ஏன்னா வேலை விட தேவன் உங்களை தான் பெருசா பார்க்கிறார், வேலை விட உங்களை பெருசா பார்க்கிறார். அந்த ஒரு பர்சன் பேர் ரோட்ல வேலை செய்யும் போது சாதாரண மனுஷன் சாதாரண பார்த்துட்டு போவான். ஆனா ஒரு பெரிய ஆள் வேலை செஞ்சான்னா அவனை உயர்த்தி பேசுவார். அந்த வேலையை அவன் செய்தனா அந்த வேலைக்கு நான் உண்டு மதிப்பு உண்டு. ஆனால் உங்க வேலையில் வருகிற அந்த பலனை பெருசா பேசாது. ஆனா நாம் எதை பெருசா பேசணும்னா அந்த வேலையினால் வருகிற பலன், அந்த வேலையினால் வருகிற பலன், அதனால் வர சேலரியோ பேமெண்ட்டோ ஒரு அதனுடைய பலனை பெருசா பார்ப்போம். அதை பெருசா எனக்கு 1 லட்சம் ரூபாய் சம்பளம், அந்த 1 லட்சத்தை விட கர்த்தர் உங்களை தான் பெருசா பார்க்கிறார். ஏன்னா அந்த 1 லட்சத்தை கொண்டு வர்றது நீங்க தான். வீடு முக்கியமா, அந்த வீட்டில் இருக்கிற பர்சன் முக்கியமா? ஆனா நாம என்ன சொல்லணும், வீடு தான் முக்கியம். வீட்டு கட்டினவர் முக்கியமா இல்ல வீடு முக்கியமா? வீட்டு கட்டினவர் பர்சன் தான் முக்கியம். அப்போ நீங்க வேலை எந்த ஏரியால வேலை செஞ்சாலும் அந்த வேலையினால உங்களுக்கு மதிப்பு வரக்கூடாது, வருதுன்னு நினைக்க கூடாது. ஆனா அந்த வேலை போஸ்டிங்க தான் போஸ்ட் பண்ணலாம். நான் இந்த போஸ்டிங் இருக்கிறேன், அது உலக பிரகாரமா. ஆனா நீங்க தேவனுடைய பிள்ளைகளா தேவனுடைய அடிப்படையில இப்படி நீங்க புரிந்து கொண்டா பாருங்க, இது ஃபர்ஸ்ட் நிறைய பேர் இப்படிதான் கேக்குறீங்க. ஏன்னா வேலை தான் நீங்க பெருசா பேசுவீங்க, வேலை தான் இருக்கு, அதனால இந்த பெரிய மதிப்பு எனக்கு இருக்கிறது. நீங்க உங்க வேலையில் உங்க மதிப்பு இல்லை, நீங்க செய்கிற வேலையில உங்களால் மதிப்பு வருகிறது. இதை இந்த லீவ்ல, இந்த கான்செப்ட்ல, இந்த ப்ராஸ்பெக்ட்ல, இந்த ஒரு கண்ணோட்டத்துல நீங்க வேலை பார்த்து வச்சீங்களா, நீங்க எங்க போனாலும் சக்சஸ் ஆக முடியும். ஏன்னா நீங்க செய்த வேலைனால நீங்க உங்களுக்கு ரெஸ்பெக்ட் வரதில்ல. நான் போய் வேலை செய்யறேன், ஏன்னா வேலையோட பெரியவர் யாரு? நான், நீங்க தான். அதுதான் இயேசு பிராக்டிகலா செய்து கொடுத்தார். இயேசு பிராக்டிகலா சீசுடைய கால்களை கழுவி, அந்த இயேசு கால்களை கழுவினால் என்ன இயேசு செய்தனால தான் அது ஒரு பெரிய உலகம் ஃபேமஸ் ஆன ஒரு பிக்சர் ஆயிடுச்சு. நீங்க கூட அப்படி போய் வேலை செய்து பாருங்க, அந்த வேலை உங்கள் மூலமா அந்த வேலைக்கு ஒரு பெரிய மதிப்பு. வேலை எந்த வேலையும் செய்யலாம். நீங்க பெரிய இன்ஜினியர், டாக்டரா இருக்கலாம், ஹவுஸ் கீப்பிங்கா இருக்கலாம், எதுவா இருக்கலாம். ஆனால் அந்த வேலை நான் செய்வதனால் எனக்கு ஒரு பெரிய மதிப்பு தேவன் கொடுத்திருக்கிறார். ஆமென். அந்த ஒரு எண்ணத்துல போனீங்கன்னா அதை
கொரிந்தியர்லாம் பவுல் சொன்னதை வாசித்தேன். நீங்க கிரியை செய்கிற கிரியினால் பலன் அடைவீர்கள். அந்த பலன் ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டே இருக்கும். நீங்க நினைக்க பார்க்காத அளவுக்கு என்ன வாசித்தோம்? கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யம், அதை விட வேதனை கூட்டார். அப்ப வேதனை இல்லாத, வேதனை அற்ற, கவலை அற்ற, பிரச்சனை அற்ற ஒரு ஆசீர்வாதம், ஒரு ஐஸ்வர்யம் தேவன் கொடுப்பார். அந்த பலன் அடைந்தே கொண்டே இருப்பீர்கள். நிறைய பேரு அந்த லோ லெவல்ல இருக்கிறீங்க, வேலையில அதே லெவல்ல இருக்காங்க நிறைய பேர். ஏன்னா அவங்க திங்கிங் என்ன இருக்குன்னா, இந்த வேலைனால எனக்கு மதிப்பு வருது, என்னால் இந்த வேலைக்கு மதிப்பு இருக்கு நினைச்சுக்கலன்னா பலன் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. புரியுதுங்களா? இந்த வேலைனால உங்களுக்கு பலன் வருதுன்னா இப்ப நீங்க என்ன நினைக்கணும்? இப்போ நான் செய்கிறதுனால எனக்கு பலன் வந்து கொண்டே இருக்கு நினைச்சு பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க பெரிய ஆளா வந்து ஆயிக்கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கு பணம் உயர்வு, உங்களுக்கு இன்கிரிமெண்ட் வராதுதான் உங்க கையில வரும். வேதனையற்ற விதத்துல, கவலையற்ற விதத்துல, பிரச்சனையற்ற விதத்துல கர்த்தரின் ஆசீர்வாதம் உங்க கையில வர ஆரம்பிக்கும். ஆனா ஏன் வரலன்னா, இப்ப நாம என்ன நினைக்கிறோம்னா, இந்த வேலைனால எனக்கு மதிப்பு. அப்படி கிடையாது. நான் செய்வதனால் இந்த வேலைக்கு நான் மதிப்பு தரேன் அப்படின்னு நீங்க வேலை செஞ்சு பாருங்க. அந்த வேலையில வராத பலனை கர்த்தர் கொடுப்பார். பவுல் சொன்னாரு, அந்த கிரியினால் உங்களுக்கு பலன் கர்த்தர் கொடுப்பார். மனுஷன் கொடுக்கிறது இல்லை, ஆனால் வேலை செய்யும்போது அவன் கொடுப்பான் அப்படின்னு நினைக்காம, அந்த கிரிக்கு பலன் யார் கொடுக்கிறது? கர்த்தர் கொடுப்பார், தேவன் கொடுப்பார். அப்ப வேலையில கர்த்தர் கொடுப்பார். இந்த வசனம் காண்பித்தேன், கர்த்தர் தான் கொடுக்கிறார். அந்த கிரிக்கு தக்கதான பலன் யார் கொடுக்கிறது? தேவன் தரார். மேபி ஒரு கம்பெனி கொடுக்கலாம், ஒரு பர்சன் கொடுக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷன் கொடுக்கலாம், உங்க சேலரி, உங்க சம்பளம் யாரோ ஒரு ஆள் கொடுக்கலாம். ஆனால் எப்போ உங்களுக்கு மைண்ட் செட் சேஞ்ச் ஆகணும்னா, இந்த வேலைனால எனக்கு மதிப்பு இல்லை, நான் செய்வதனால் இந்த வேலைக்கு மதிப்பு அப்படின்னு மைண்ட் செட் வந்ததுன்னா, அந்த கண்ணோட்டத்துல நீங்க பார்த்தீங்கன்னா உங்க வேலை, அதன் பலன் வேற மாதிரி இருக்கும். நீங்க லோ லெவல்ல வேலை செஞ்சுட்டே இருக்கலாம், ஆனா வர வர உயர்வு மேல போய் கொண்டே இருக்கும். ஏன்னா உங்களுக்கு சத்தியத்தை புரிஞ்சுது, வேலையும் தேவனும், God and work. அப்ப இந்த தேவன் வேலையில எப்படி இருக்கிறார் என்ற அறிவு, இந்த ஒரு கண்ணோட்டம், இந்த ஒரு பார்வை, அப்ப நீங்க செய்யற வேலையோ இல்ல அதனால வரல பலனா பெருசா பேச மாட்டீங்க. ஆனா நாம எதை பெருசா பேசணும்? வருகிற பலன், சேலரி பெருசா பேசணும். நீங்க எவ்வளவு சேலரி தெரியுமா? 1 லட்சம் ரூபாய், 10 lakhs பேக்கேஜ். அப்போ வேலை பெருசா பேச பேச உங்களுக்கு பைபிளுடைய பெர்ஸ்பெக்டிவ் தெரியல, பைபிளுடைய கண்ணோட்டம், வேதத்தின் அடிப்படையில் வேலை குறித்து உங்களுக்கு தெரியலன்னு அர்த்தம். இப்ப அந்த வேலையில வர பலன் நான் பெருசா பேச மாட்டேன். ஏன்னா வேலை விட நான் தான் பெரியவர். தெரியுங்களா? மனுஷனை உருவாக்கி மனிதனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்தாரு? அதே ஆதியாகமம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. பாருங்க, 2 வாசித்தோம். தேவன் தாம் செய்த தம்முடைய கிரியைகள் எல்லாம் 7ஆம் நாளில் நிறைவேற்றி தாம் உண்டாக்கின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்த பின்பு 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார். அடுத்த வசனம், தேவன் தாம் சிருஷ்டித்த உண்டு பண்ணின தம்முடைய கிரியைகள் எல்லாம் முடித்து அதில் ஓய்ந்திருந்தபடினால் தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். இப்போ ஆசீர்வதிக்கும் போது மனுஷனை உண்டாக்குறார். மனுஷனை உண்டாக்கி அந்த மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கிறாரு? 7ஆம் நாள்ல யார் உண்டாக்குனார்? அந்த 7ஆம் நாள் என்ன நாள்? அது வேற நாளா இல்ல. ஏன்னா 7ஆம் நாள்ல மனுஷனை உண்டாக்குன உடனே அவனுக்கு எந்த வேலையும் தரல. அவன் அந்த நாளில் ஓய்வு நாள்,
அப்படின்னா கர்த்தரோடு இருக்கிற, அதுதான் ஃபர்ஸ்ட் கடவுள் மனுஷனை உண்டாக்கும் போது அவன் தேவனோடு இருக்கும்படி. யாரோடு? தேவனோடு. அப்போ அந்த தேவனோடு அந்த ஃபர்ஸ்ட் மனிதன் வந்த உடனே யாரோட கனெக்ட் ஆயிட்டான்? தேவனோடு. 7ஆம் நாளை ஓய்ந்திருந்தார். 7ஆம் நாளில மனுஷனை உண்டாக்கி அந்த நாளில அவனுக்கு ஓய்வு கொடுத்தான். அப்ப தேவனும் மனிதனும் 7வது நாள்ல ஓய்ந்திருந்தார். ரெஸ்ட்ஃபுல். கடவுள் மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்ட் தான் கொடுத்தார். ஃபர்ஸ்ட் எது கொடுத்தார்? அதனால்தான் நீதிமொழிகள் 10:22 வேதனை இல்லாத கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு கூட வேதனை. அப்போ இன்னைக்கு வேதனையோடு தான் நம்ம எல்லா காரியங்களும் செய்யறோம். ஏன்னா அந்த கர்த்தரின் ஆசீர்வாதம் வருது. அப்ப கர்த்தர் ஆசீர்வாதம் என்னன்னா உங்க வேலையில இந்த வீவுல இந்த கண்ணோட்டத்துல பார்க்கணும். இதை போய் வேலை செஞ்சாதான் நான் பிழைக்க போறேன். அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க பிழைப்பு எதுவும் இல்லையா, பிழைப்பை தேடி ஓடலையா. காலையில் சொல்லுவாங்க பிழைப்புக்காக ஓடுறேன், காலையில இருந்து எங்க ஓடுறேன்? பிழைப்புக்காக ஓடுறேன். கர்த்தர் மனுஷனை அப்படி படைக்கவில்லை. பிழைப்பதற்காக மனிதனை உண்டாக்கவில்லை. இன்னைக்கு பிழைப்புக்காக தான் நாம் வாழ்றோம். பிழைப்பு இல்லைன்னா வேலை போயிடுச்சுன்னா ஹார்ட் அட்டாக் வந்துடும். வேலைன்னு எதுக்காக ஒரு வேலைன்னு நம்ம எடுத்துட்டா அந்த வேலை போயிடுச்சுன்னா சூசைடே பண்ணிக்கிறாங்க சில பேர், இல்லைங்களா? இந்த வேலை போயிடுச்சுன்னா எல்லாம் போன மாதிரி, அவனுக்கு ஹார்ட் நின்றோம், வாழ்க்கை முடிந்த மாதிரி, வாழ்க்கை அவ்வளவுதான் போயிடுச்சு, ராங் டிசிஷன் அவன் செத்த போயிடலாம். ஏன்னா அவனுக்கு தெரியல இந்த பிழைப்புனாலதான் நான் உயிர் வாழ முடியும், சர்வே பண்ண முடியும் அப்படின்னு இந்த உலகத்தின் சிஸ்டத்துல போயிட்டோம். எந்த சிஸ்டத்துல? உலக சிஸ்டம் அது கிடையாது. அது அப்படி இருந்தாலும் தேவனுடைய சிஸ்டம் அப்படி கிடையாது. இப்போ வேதனை இல்லாத ஒரு ஆசீர்வாதம் நம்மளால பெற முடியும். வேதனை அற்ற ஐஸ்வர்யம் நம்மளால பெற முடியும். என்ன சொல்ல போனா அந்த 7ஆம் நாள் ஆசீர்வதித்து அந்த மனிதனுக்கு தேவன் அவருக்கு கொடுத்த அந்த நாளை ஓய்வு நாளாக அவனை ரெஸ்ட் எடுக்கும்படி தேவன் உண்டாக்கினார். தேவன் மனுஷனை உருவாக்கும் போது அந்த நாள்ல நீ போய் வேலை செய்ய, நீ போய் அதை பண்ணலாம் சொல்லல. ஆனா ஃபர்ஸ்ட் அந்த நாளை அவனுக்கு ரெஸ்ட் நாளை கொடுத்தான். எந்த வேலைக்கு போனாலும் நீங்க கவலைப்படாம அதோட இன்னும் வேலை வரும், இதோட நல்ல சேலரி வரும், இதோட உயர்வு வரும். ஏன்னா என் மதிப்பு, என் பிழைப்பு அந்த வேலையில இல்ல அப்படின்னு மைண்ட் சொன்னா உங்களுக்கு வேதனையற்ற ஐஸ்வர்யம். அப்போ ஏன் நமக்கு இந்த வேலை பிரச்சனை நமக்கு இருக்குது, இந்த வேலையில ஏன் நமக்கு கடினமா இருக்குது, இந்த வேலையில என் பிழைப்பு இருக்குது, அதனால நான் ஓடணும் அப்படின்னு சொன்னா இப்போ வேலைனால எனக்கு மதிப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சிட்டோம். வேலை செய்யலன்னா அவருக்கு மதிப்பு இல்லை. ஆனா நான் காட்ட போறேன் அந்த ஆதியில மனிதன் எப்படி இருந்தான், ஆதியில மனுஷனை தேவன் எப்படி படைத்தார், அதுக்கப்புறம் பாவம் வந்த பிறகு மனிதனுடைய நிலை எப்படி இருக்குது. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் சொன்னேன்
மனிதனுக்கு தேவன் கொடுத்த மேனுவல் உடைய பைபிள். பைபிள் இஸ் யுவர் மேனுவல். இப்போ மேனுவல் படிக்கலன்னா வாழ்க்கை தப்பு தப்பா இருக்கும். மேனுவலை படிச்சீங்கன்னா ஒரு ப்ராடக்ட பண்ணும்போது அதோட மேனுவலை பண்ணி கையில் கொடுக்கலாம். நிறைய நாம் என்ன பண்ண மாட்டோம், மேனுவலை படிக்கவே மாட்டோம். படிக்காம எல்லாம் அதை யூஸ் பண்ண ஆரம்பிப்போம். அது பிரச்சனை வரும்போது அதுக்கான சொல்யூஷன் நமக்கு தெரியாது. ஏன்னா அந்த மேனுவலை படிக்கல. இன்னைக்கு நாம கிறிஸ்துவா மாறி இருக்கிறோம், தேவ பிள்ளைகளா இருக்கிறோம். ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு தோல்வி வரும்போது, ஒரு கஷ்டத்துல வரும்போது இது எப்படி நாம ஸ்பிரிச்சுவலா இல்ல எப்படி நாம பிப்ளிக்கலா ஹேண்டில் பண்ணணும் நமக்கு தெரியல. ஏன்னா நம்முடைய மேனுவலை பத்தி நமக்கு புரியல, தெரியல. அத இயேசு சொன்னார், சத்தியத்தை அறியுங்கள், அறிகிற சத்தியத்தினால் விடுதலை. சத்தியத்தினால் விடுதலை இல்ல, எந்த சத்தியம் உங்களுக்கு புரியுதோ. அன்னைக்கு நிறைய பேருக்கு சில சத்தியங்கள் புரியாதனால்தான் இந்த வேலை குறித்து ஒரு சத்தியம் இன்னைக்கு ஆவியானவர் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். இப்போ நான் ஒரு வேலைக்கு போறேன்னா என்னாலதான் நான் மதிப்பு அந்த வேலைக்கு, அந்த வேலையினால மதிப்பு எனக்கு கிடையாது. இந்த மாதிரி போங்க, நாளிலிருந்து அப்படி போய் பாருங்க. ஏன்னா கர்த்தர் உங்களோட வேலையை பெருசா மேனிபுலேஷன் பண்ணல, உங்களோட பெருசா வேலை நினைக்கல. கர்த்தர் நினைக்கிறார்னா அந்த வேலையில யார் பெருசு? மனிதன். நீங்கள் தான், நான் தான் பெருசு நினைக்கிறோம். ஆனா நாம என்ன பண்ணிட்டோம்னா என்னோட வேலை தான் பெருசு, என்னோட அந்த வேலையினால் வருகிற பலன் தான் பெருசு அப்படின்னு நினைச்சோம்னா நாம் இன்னைக்கு தோல்வியில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கிடையாது, அப்படி கிடையாது. ஆனால் விழுந்த பிறகு மனுஷனுக்கு வேலை எப்படி மாறினது, விழுவதற்கு முன்னாடி வேலை எப்படி இருப்பது என்பதை நான் வருகிற இன்னொரு செக்ஷன்ல காட்ட போறேன். அதாவது வேலை உங்களுக்கு மனுஷனுக்கு ஃபர்ஸ்ட் உண்டாக்கும் போது அவன் தேவனோடு இருக்கணும், அந்த நாளை ரெஸ்டா இருக்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட். அதனாலதான் வீக்லி ஃபர்ஸ்ட் டே எந்த டே? எந்த டேமா? வாரத்தின் முதல் நாள் எந்த நாள்? நிறைய பேருக்கு மண்டே தான் தெரியும். மண்டே தான் ஃபர்ஸ்ட் நாள் மாதிரி. ஆனா மண்டே பரபரப்பா இருப்பாங்க. சண்டே இஸ் ஒரு ஃபர்ஸ்ட் டே. வீக் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே சண்டே. அந்த சண்டே ஆண்டவர் நீ ஓடணும்னு படைக்கல, உன்னை ரெஸ்டா இருக்கபடி படைத்தான். ஃபர்ஸ்ட் டே, வீக் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே சண்டே. இது ஓய்வு நாள். அந்த ஓய்வு நாளை கர்த்தர் ஆசீர்வதித்தார். பாருங்க, தேவன் 7ஆம் நாளை ஆசீர்வதித்தார். ஏன்னா அதுல ஓய்ந்திருந்தபடினால். அப்ப ரெஸ்ட் டே மனிதனுக்கு கொடுத்தார். நீங்க எந்த வேலையில போனாலும் மண்டே இருந்து சாட்டர்டே சூப்பரா இருக்கணும்னா the first day ஆனர் பண்ணணும். the first day நீங்க கர்த்தரை தேடணும். இந்த முதல் நாள் கர்த்தர் கொடுத்தார். இந்த ரெஸ்ட் டேல, இந்த ஓய்வு நாளில நாம் கர்த்தரோடு. அதனால இந்த சண்டே நீங்க விட்டுட்டீங்கன்னா மண்டே இருந்து சாட்டர்டே நீங்க மாடா உழைக்கணும், ஓடா தேயணும். அப்படி கிடையாது. கடவுள் என்ன சொல்லிருக்காருன்னா இந்த ஃபர்ஸ்ட் டே நீ ஓய்வு நாள், இதுல நீ ரிலாக்ஸ் ஆயிரு, இதுல நீ ரெஸ்ட்ஃபுல்லா இரு. ரெஸ்ட்ஃபுல்லா இருக்கும்போது உங்களுக்கும் எனக்கும் திறக்காத டோரெல்லாம் திறக்கணும். அமர்ந்திருந்து கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். அப்போ அமர்ந்திருந்து கர்த்தரை தேவன் என்று அறிந்து கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில திறக்காத பெரிய பெரிய காரியங்கள் திறக்கும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் நடக்கல. ஏன் தெரியுங்களா? சண்டே லாஸ்ட் டே. அதனால இன்னைக்கு நல்லா வீட்டுல ரெஸ்ட் எடுத்துட்டு மண்டேல இருந்து ஓடணும்னு மைண்ட்ல ப்ரிப்பேர் ஆகி அந்த தேவ பிள்ளைகள் சபைக்கும் கர்த்தரை தேடுவதும் இல்ல. அதனால அந்த ஃபர்ஸ்ட் டே மனிதனுக்கு ரெஸ்ட் டேவா கொடுத்தார். ரெஸ்ட் டே கொடுத்து கர்த்தரோட தேவனோட என்ன பண்ணணும்? ஒழுங்கு, அதாவது இந்த ஓய்வு நாளை
அந்த வேர்ட்னால கர்த்தரோடு இருந்து அந்த ரெஸ்டோட கர்த்தரோட ஆரம்பிக்கணும். அதான் மனிதனுக்கு God and the man ஃபர்ஸ்ட் நான் பேசணும். God and job or work. தேவனும் வேலையும். இப்போ